Hello students, நம்ம trigonometric யூனிட்டில் trigonometric functions and their properties பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஆல்ரெடி படித்ததே தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் குவாட்ரண்ட் மார்க் பண்ணுறது படிச்சிருக்கோம். அந்த குவாட்ரண்ட்டில் நம்ம trigonometric ரேஷியோஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும் உங்களுக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் தீட்டா யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு, adjacent சைடு அண்ட் ஹைப்போட்டனஸ் இது யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு trigonometric ரேஷியோ எழுத தெரியும். sin theta equal to opposite side by hypotenuse, cos theta adjacent side by hypotenuse இந்த மாதிரி மென்ஷன் பண்ண தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு 3,2 கொடுத்துட்டாங்களா, அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். 3,2 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம trigonometric ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரேஷியோஸுக்குமே நம்ம பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவோம். ஆல் வேல்யூஸ்க்கும் நம்ம என்ன செய்வோம், பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதுவே பாயிண்ட்டு -3,5 அந்த மாதிரி நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம trigonometric ரேஷியோஸ் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சைன் அண்ட் கொசிக்கன் இந்த வேல்யூ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ரிமைனிங் இருக்க 4 ரேஷியோஸ்க்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இந்த குவாட்ரண்ட்டில் நம்ம சைன் வேல்யூவை மட்டும்தான் பாசிட்டிவில் ஆன்சர் சொல்லணும், சைன் அண்ட் கொசிக்கன். ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸுக்கும் நம்ம ஆன்சர் நெகட்டிவில் சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்டு குவாட்ரண்ட்டில் நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா tan அண்ட் காட் வேல்யூ பாசிட்டிவில் சொல்லுவோம். ரிமைனிங் இருக்க வேல்யூஸை நம்ம ரேஷியோஸை நெகட்டிவில் சொல்லுவோம். இங்கே எல்லா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், 90 + தீட்டா, 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம 90 - தீட்டான்னு சொல்லுவோம். செகண்ட் குவாட்ரண்ட் எலமெண்ட் 90 + தீட்டா சொல்லலாம். ஆர் வேறு எந்த மாதிரி சொல்லலாம், 180 - தீட்டான்னு சொல்லலாம். ஸோ 180 - தீட்டா, 90 - தீட்டா இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்க ரேஷியோவை சைன் அண்ட் கொசிக்கன் வேல்யூஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் tan அண்ட் காட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்திங்க அப்படின்னா காஸ் அண்ட் சீக்கன், காஸ் வேல்யூ அண்ட் சீக்கன் வேல்யூ பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூஸ் நெகட்டிவ். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா சம்ஸ் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு P(x, y)ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹைட்டு நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம், இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஹைப்போட்டனஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ஹைப்போட்டனஸ் வேல்யூ நம்ம ஆர்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோஸ் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் காஸ் தீட்டா. இதுக்கு நீங்கள் வேர்ட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? trigonometric functions and their properties ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு 6 ரேஷியோஸ்க்கும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் சைட்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் வேல்யூ, இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுத வேண்டியது காஸ் வேல்யூ சைன் வேல்யூ. இந்த பாக்ஸ் cos 0 1, sin 0 0, cos 90 0, sin 90 1, cos 180 - 1, sin 90 0, cos 270 0, sin 270 - 1, cos 360 1, sin 360 0. ஸோ இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இது ஜென்ரலைஸ்டு ஃபார்ம், இந்த டேபிளர் காலம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் 2 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இருக்கும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் மட்டும் காப்பி பண்ணி வைங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் 3.6 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். The terminal side of an angle theta in standard position passes through 3, -4. 3, -4 இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. இட் இஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எந்த வேல்யூஸ்லாம் பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லா வேல்யூஸ் trigonometric ரேஷியோ ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். AS
sin value and cosecant value positive, t sin tan and cot value positive. Next last cos value and secant value positive, remaining values எல்லாமே நெகட்டிவ்ல நம்ம ஆன்சர் சொல்லணும். சரியா? இங்கே அதுதான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ காஸ் அண்ட் சீக்கன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம கிவன் 3,4ன்றது எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 4, இங்கே மைனஸ் ஆர் -4 நம்ம எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ -4 கன்சிடர் பண்ணாலும் ஆரோட வேல்யூ 5 கிடைக்குது. ஸோ சைன் தீட்டாக்கு நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் 4/5ன்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்? இங்கே சீக்கன் வேல்யூவும் காஸ் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ். நீங்கள் இந்த ஆன்சர்லேயே பாருங்கள், சீக்கன் வேல்யூ அண்ட் காஸ் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, சைன் தீட்டா வேல்யூ நீ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் காஸ் தீட்டா வேல்யூ எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த குவாட்ரண்ட்டில் இருக்க வேல்யூஸ்க்கு மட்டும் பாசிட்டிவ் போட்டுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூஸ்க்கும் நெகட்டிவ் நீங்கள் மைனஸ் சைன் போடணும். சரியா? எந்த குவாட்ரண்ட் செக் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் போடுறோம். இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிக்கன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு குவாட்ரண்ட்டில் பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேன் அண்ட் காட் வேல்யூ பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் இங்கே என்ன சொல்ல போகிறீங்க? காஸ் வேல்யூ அண்ட் சீக்கன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இதை சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஏஎஸ்டிசி அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு இதுதான் பாருங்கள், ஏஎஸ்டிசி ரூல், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏஎஸ்டிசி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5 கொடுத்துருக்காங்க இன் செகண்ட் குவாட்ரண்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த வேல்யூஸ் மட்டும் பாசிட்டிவ்? சைன் அண்ட் கொசிக்கன் வேல்யூ பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த அதர் 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மார்க் பண்ணலாம். லெட் அஸ் தீட்டா ஆப்போசிட் சைடு 3, ஹைப்போட்டனஸ் 5. ஸோ நம்ம அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு நார்மலாக நம்ம ஹைப்போட்டனஸ் ஏபிசி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சொல்லுவோம். 25 மைனஸ் 9 தட் இஸ் 16. ஏபி ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு 4. அட்ஜசன்ட் சைடு 4. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன செய்யலாம், எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் நம்மளால் சொல்ல முடியும். சைன் தீட்டா கொசிக்கன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ், ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸும் நெகட்டிவில் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு அலைட் ஆங்கிள்ஸ். இதில் நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்முலா trigonometric ratio of minus theta in terms of theta. இந்த ஹெட்டிங் போட்டுட்டு sin minus theta is equal to minus sin theta, cos minus theta equal to cos theta. இந்த ஃபார்முலா மட்டும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதுங்க. அதே மாதிரி tan minus theta is equal to minus tan theta, cosecant minus theta minus cosecant theta, secant minus theta secant theta, cot minus theta minus cot theta. இதில் என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், cos and secant வேல்யூக்கு நெகட்டிவாக இருந்துச்சுனாலும் நம்ம ஆன்சர் என்னவா சொல்ல போகிறோம், பாசிட்டிவ் ஆன்சராக தான் சொல்ல போகிறோம். காஸ் தீட்டா செகண்ட் தீட்டா, ரிமைனிங் எல்லாத்துக்குமே மைனஸ் சைன் மைனஸ் தீட்டாவாக இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் தீட்டான்னு ஆன்சர் சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் சைன் மைனஸ் 45 டிகிரி. சைன் மைனஸ் தீட்டாக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிட்டோம். மைனஸ் சைன் 45, சைன் 45 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ மைனஸ் 1/√2. காஸ் வேல்யூ ப்ராக்கெட்டில் மைனஸ் தீட்டா இருந்துச்சுனாலும் சரி அது பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1/√2. காட் வேல்யூ மைனஸ் நான் சொல்லும்போது நம்மளுக்கு -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த சம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுல் வேல்யூவும் நீங்களும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும். சரியா? இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த வேல்யூ
sin 90 plus theta cos 90 plus theta minus sin theta tan 90 plus theta cosecant 90 plus theta இந்த ஃபார்முலா சரியா. 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னாவே நம்மளுக்கு எந்த குவாட்ரண்ட்டை வந்துடும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிக்கன் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவில் சொல்லுவோம். ரிமைனிங் எல்லா வேல்யூவுமே நெகட்டிவில் இருக்குது. பாருங்கள், சைன் 90 ப்ளஸ் தீட்டா அண்ட் கொசிக்கன் 90 ப்ளஸ் தீட்டா இது மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை நீ புரிஞ்சிட்ட அப்படின்னா எல்லாமே ஈஸி சரியா. நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் பாருங்கள். இது நார்மலாக அங்கே எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஃபார்முலா இது. சைன் மைனஸ் தீட்டாக்கு நம்ம என்ன எழுதணும், மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதணும் இல்லையா, அதே தான் இங்கே சைன் 90 மைனஸ் தீட்டாக்கு காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது பை மைனஸ் தீட்டாவின இந்த வேல்யூ பை மைனஸ் தீட்டாங்கிற வேல்யூ இங்கே இந்த ஆங்கிள்குள்ளே தான் வரும், இந்த பிட்வீன் ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைன் வேல்யூ அண்ட் காஸ் வேல்யூ, சைன் வேல்யூ அண்ட் கொசிக்கன் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பேஸ்டு தான் இந்த சம்ஸ் பார்க்க போகிறோம் சரியா. இப்போ நீங்கள் பாருங்கள், இது மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா 90 ப்ளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா 180 ப்ளஸ் தீட்டா 270 minus theta, that is third quadrant. Next 270 plus theta, it is fourth quadrant. Next 360 minus theta na fourth quadrant. 2 pi plus theta 360 plus theta na நம்மளுக்கு என்ன quadrant, first quadrant. ஸோ அந்த கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பை பை 2 நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ, பை பை 2 3π/2 எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அப்போ சைன் வேல்யூ காஸாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா. π/2 ப்ளஸ் தீட்டா ஆர் π/2 மைனஸ் தீட்டா 3π/2 மைனஸ் தீட்டா அந்த மாதிரி π/2 இருக்க டேர்ம்ஸில் சைன் வேல்யூ காஸாக சேஞ்ச் ஆகுது ஓகேவா. அதே மாதிரி காஸ் வேல்யூ சைனாக சேஞ்ச் ஆகும், டேன் வேல்யூ காட்டாக சேஞ்ச் ஆகும். இதுவே பை மட்டும் இருக்க டேர்ம்ஸில் பாருங்கள் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சைன் இருந்துச்சுன்னா சைனே இருக்குது, காசு இருந்துச்சுன்னா காசே இருக்குது. ஸோ நம்ம எந்த குவாட்ரண்ட் எந்த வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சுட்டு ASTC ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டேக் சாக்லேட் அப்படின்ற கண்டிஷனை எடுத்துகிட்டு நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் எந்த வேல்யூ இருக்குதுன்னு செக் பண்ணணும். அதே மாதிரி π/2 ப்ளஸ் தீட்டாவாக இருக்குது, π/2 மைனஸ் தீட்டாவாக இருக்குது அப்படின்னா சைன் வேல்யூ காஸ் ஆகும், காஸ் வேல்யூ சைன் ஆகும், டேன் வேல்யூ காட் ஆகும், சீக்கன் வேல்யூ கொசிக்கன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த டேபிளர் காலமும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் போட்டுருங்க. இதுக்கு நீங்கள் 270 மைனஸ் தீட்டா 270 ப்ளஸ் தீட்டா இங்கே மேலே கூட எழுதிக்கோங்க. இங்கே இன்னொரு காலம் போட்டு இட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இது இந்த வேல்யூ பை மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட் தேர்டு குவாட்ரண்ட் இந்த வேல்யூ தேர்டு குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் அண்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அது குவாட்ரண்ட்டுன்னு போட்டு ஒரு காலம் போட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 150 சைன் 150 டிகிரி, சைன் 150 டிகிரி எங்கே இருக்கும், இட் இஸ் 0 π/2 ப்ளஸ் 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி தட் இஸ் பை, நெக்ஸ்ட்டு 270 டிகிரி. 150 டிகிரிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் குவாட்ரண்ட் வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 90 ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம், 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 150ன்ற வேல்யூவை நம்ம எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 90 ப்ளஸ் 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஆர் 180 மைனஸ் 30ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு சைன் π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்றது காஸ் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும், காஸ் 60யோட வேல்யூ 1/2. அதே மாதிரி சைன் 150 இதோட மீனிங் என்ன, சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் 30 வேல்யூ இஸ் ஆல்சோ 1/2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் போடணும். 135 டிகிரி 90 ப்ளஸ் தீட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 135 டிகிரி ஈக்குவல் டு 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும், 135 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ 135 நம்ம 90 ப்ளஸ் 45 ஆர் 180 மைனஸ் 45ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -1/√2 கிடைக்குது. உடனே இந்த மாடல் போடுங்க, இல்லைன்னா இந்த மாடல் போடுங்க. எய்தர் ஆர் எக்ஸாமில் ஒரு மாடல் போட்டால் போதும். நோட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது எனி ஒன் மாடல் போட்டுக்கோங்க, 2 மாடலுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 120 டிகிரி அப்படிங்கும்போது 90 + 30 90 + 13 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஆர் 180 - 16 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ எப்படி ஆன்சர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -√3. நெக்ஸ்ட்டு சம் 3.12. இதுலேயும் அதே மாதிரி தான். 765 இருக்குது. 765 360ஆல் டிவைட் பண்ணுறோம். 360ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் கிடைக்கும். 2 டைம்ஸுங்கும்போது ரிமைனிங் 45 கிடைக்குது. 720. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 × 360 தட் இஸ் 2π. பைன்னு இருந்துச்சுனாவே நம்மளுக்கு சைனில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. சைன் வேல்யூ இருந்துச்சுன்னா சைன் வேல்யூ, ரிமைனிங் இருக்க 45 டிகிரிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் 45 டிகிரி. ஸோ தட் இஸ் 1/√2. நெக்ஸ்ட்டு 1410. இந்த வேல்யூவையும் நம்ம 360ஆல் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 × 360. கொசிக்கன் மைனஸ் தீட்டா, கொசிக்கன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் தீட்டா அப்படின்ற ரூல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம ரேடியனில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியன் வேல்யூவை நம்ம மைனஸ் காட் மைனஸ் தீட்டா, காட் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா, மைனஸ் காட் தீட்டா. ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இந்த வேல்யூ நீங்கள் 15/4 15/4 இதை நம்ம டிவைட் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்? நீங்கள் இதை ரேடியன்லேருந்து டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு போடுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படி கூட கன்வெர்ட் பண்ணலாம். 15 × 180/4 சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 4 டேபிள் 4 4s are ரிமைனிங் 5. 1545 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம 360ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த நம்ம ரேடியன்லேயே சொல்லும்போது நம்ம இந்த ரேடியன் வேல்யூவை 4π - π/4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்ன சின்ன ட்ரிக்கு வேல்யூஸை தான் நம்ம சம்ஸில் நிறையவே யூஸ் பண்ணுவோம் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ கான்சன்ட்ரேட்டோட பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே tan 315 டிகிரி இருக்குது. இந்த tan 315 டிகிரியை நம்ம 360 - 45ன்னு சொல்லலாம். 405 360 + 45, 495 360 + 135, 585 225 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ காட் மைனஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் காட் தீட்டான்னு சொல்லுங்கிறதுனால மைனஸ் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி tan மைனஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது tan 45 தட் இஸ் tan 45 cot 45. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம எகெயின் ஸ்ப்ளிட் பண்ணும்போது 90 + 45 டிகிரின்னு சொல்லலாம். இதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? cot 135ன்னு கிடைக்கும். cot 135ன்னு கிடைக்கும். இந்த 135 90 + 45ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? -tan 45. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ 225. 225 நம்ம 180 + 45ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 180 + 45. ஸோ tan 45 நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்டு, நம்ம கிளாஸ் ஹவர்ஸில் பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சைன் கிராஃப் ஃபஸ்ட்டு யூனிட்டில் படிச்சிருக்கோம். சைன் கிராஃப் எப்படி இருக்கும், காஸ் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷன் இது ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆட் அண்ட் ஈவன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் போட்டு f of -x = f of x அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஈவன் ஃபங்க்ஷன் போட்டு f of -x = f of x. நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? f of -x = -f of x அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. என்ன வேல்யூ அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ x² ஒரு ஃபங்க்ஷன் f of x = x² ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -x² is also x² கிடைக்குது. ஸோ x² சொல்லும்போது நம்ம இதை என்னென்னு சொல்லலாம்? சேம் x² கிவன் ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கா f of x.
இப்போ நம்ம மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் வேல்யூவே கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இருக்குது, நான் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் கியூப்னு கன்வெர்ட் ஆகுது. எக்ஸ் கியூப்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது. மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் sin எக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் ஆகுது. இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது சேம் வேல்யூவே கிடைச்சிருது. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இட் இஸ் ஈவன். நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் காஸ் எக்ஸ், இப்போ மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த வேல்யூ என்னவாயிரும், காஸ் எக்ஸாக தான் இருக்கும். காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், காஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நம்ம ரூல்ஸ் படி படிச்சிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு சொல்லுவோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம பாசிட்டிவ் காஸ் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதே தான் இங்கே ஈவன் ஃபங்க்ஷனாகவே இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னன்னு சொல்லலாம், மைனஸ் சைன் எக்ஸ்னு சொல்லலாம். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை காஸ் எக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இல்லை, எதுக்குமே ஈக்குவலாக இல்லாதனால இது நெய்தர் ஈவன் ஃபங்க்ஷன் நார் ஆட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் சம் ரொம்பவே ஈஸியானது தான். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா சமமே ஈஸி தான். sin 480 டிகிரி இருக்குது. 480 டிகிரி நம்ம 360 + 120ன்னு சொல்லலாம். 120 டிகிரி அகெயின் நம்ம 180 - 60ன்னு சொல்லலாம். 180 - 60 எங்கே இருக்கும், தட் இஸ் 120 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் இன் பாசிட்டிவில் ஆன்சர் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு சம் -1110. ஸோ சைன் மைனஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த 1110 நம்ம 3 × 360 + 13 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த வேல்யூவை நம்ம 3 × 2π பைன்னு நம்ம யூஸ் பண்ணாவே சைன் காசாக சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை சைன் 30 டிகிரி எடுத்துக்கிறோம். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, நெகட்டிவ் வந்ததுனால நம்ம -1/2 டைரெக்டாக சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு 300, இதை 360 - 60 சொல்லலாம். இட் இஸ் cos 60. 360 - 60 300 அப்படின்றது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ பாசிட்டிவ். இங்கேயும் காசு இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1050. இது நம்ம 360ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 330 இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு 330 கிடைக்குது. அகெயின் 360 - 330க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 360 - 30ன்னு சொல்லலாம். 330 இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கண்ட் வேல்யூ பாசிட்டிவ், ரிமைனிங் இங்கே டேன்ன்ற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டேனோட வேல்யூ மைனஸாக இருக்கும். ஸோ -1/√3. அதே மாதிரி தான் 660, அதுக்கும் நம்ம இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, 270 + θ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. நீங்கள் பக்கத்தில் என்னென்ன குவாட்ரண்ட்டுன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சம்முக்குமே என்ன குவாட்ரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்டுக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். tan 90 இதை நம்ம ஆங்கிளுக்கு மார்க் பண்ணும்போது 1114 இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது √3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு -11π/3 கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணும்போது √3/2 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் 5/7 2√6/7 ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால எந்த குவாட்ரண்ட்டு நம்மளுக்கே தெரியும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய்யை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ஹைப்போட்டனஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வேல்யூஸ், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கிவன் வேல்யூ
கிவன் டயக்ராம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். வேல்யூ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஹைப்போட்டனஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹைப்போட்டனஸ் வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ சைன் தீட்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ வேல்யூ நம்ம இங்கே எழுதிடுறோம். அதே மாதிரி காஸ் தீட்டா, டேன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டாவோட வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த 5 ட்ரிக்னாமெட்ரிக். ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூலேருந்து ரிமைனிங் 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. காஸ் தீட்டாவோட சைட்ஸ் நம்ம சொல்லுவோம், சைட் பேஸ் பண்ணி காஸ் தீட்டா சொல்லும்போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைட் வேல்யூ 1, ஹைப்போட்டனஸ் வேல்யூ 2. ஸோ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு √3ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தீட்டா லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு tan அண்ட் காட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் நெகட்டிவாக இருக்கும். சரியா? அந்த கான்செப்டில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன்சர் சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஹைப்போட்டனஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடு வேல்யூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஷியோவும் நம்ம எழுதிடுறோம். சைன் தீட்டா வேல்யூ இன் நெகட்டிவ், கொசிக்கன் வேல்யூ நெகட்டிவில் இருக்கும், காஸ் அண்ட் சீக்கன் நெகட்டிவில் இருக்குது, டேன் அண்ட் காட் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும். அதே மாதிரியே நெக்ஸ்ட் சம் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், சைன் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கன் வேல்யூ பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் tan ஈக்குவல் டு -2. இங்கேயும் நம்ம ஹைப்போட்டனஸ் வேல்யூ ரேடியஸ் வேல்யூஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இதிலேருந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா, நீங்கள் ஒவ்வொரு சம்முக்குமே டயக்ராம் போட்டால் நீட்டாக ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஒவ்வொரு வேல்யூலேருந்து நம்ம அனதர் ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்ன வேல்யூக்கு என்ன சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், cot 180 ப்ளஸ் தீட்டா, sin 90 மைனஸ் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டா. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபார்முலா செப்பரேட்டாக படிச்சிருக்கோம். காஸ் 180 ப்ளஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா, டேன் மைனஸ் தீட்டா. இது எல்லாத்துக்கும் நம்ம சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸு LHS கிவன் கொஷினில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணிடுது. காஸ் தீட்டா கேன்சல். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருது நம்மளுக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கிடைச்சிருது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கணும், 180 ப்ளஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம கிளியராக படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா சம் போடுறது ரொம்பவே ஈஸி. Next, fifth sum, find all the angles between 0 and 360 degree which satisfy sin square theta equal to 3/4. இப்போ sin square theta value 3/4 கொடுத்துருக்காங்க. Then sin theta equal to plus or minus 3/2. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சைனுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. sin theta equal to √3/2 and sin theta equal to minus √3/2. இந்த வேல்யூவில் நம்ம 3/2ன்ற வேல்யூ 60 and 120க்கு தீட்டா வேல்யூ கிடைக்கும். எந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 360 கிடைக்கும், √3/2 கிடைக்கும். 60 டிகிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு √3/2 கிடைக்கும். 120 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு √3/2 கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ பார்க்கும்போது 240 டிகிரி அண்ட் 300 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸுமே நம்ம ஆன்சராக சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு prove that sin square pi by 18, pi by 9, 7 pi by 18, 4 pi by 9 இந்த வேல்யூஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் ரேடியன் வேல்யூஸை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா பை பை என்ன ஆங்கிள் ரேடியன் கொடுத்துருக்காங்களோ அதோட 180 பை பை மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். பை கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது sin square 10
sin ஸ்கொயர் 20, sin ஸ்கொயர் 70, sin ஸ்கொயர் 18 கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ நம்ம 90 மைனஸ் 10, 10 நம்ம 90 மைனஸ் 10 சொல்லலாம். 20 90 மைனஸ் 70, 17 டைரெக்டாக 70 டிகிரி எடுத்துக்கிறோம், 80 டிகிரி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸில் மட்டும் 90 ப்ளஸ் 90 மைனஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது, காஸ் 80 ஸ்கொயர், காஸ் 70 ஸ்கொயர், ரிமைனிங் இருக்க வேல்யூ அதே மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், given வேல்யூ நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்ன, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி, sin ஸ்கொயர் 80 டிகிரி, இதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் sin ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. 1 + 1 2. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கிடச்சிருது. எக்ஸசைஸ் 3.3 கம்ப்ளீட் ஆகிடுச்சுக்கன்னு. சப்ஜெக்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்ஸ் நீங்கள் சொல்லணும். அது ஒரு ரீகால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் their ப்ராப்பர்ட்டிஸ் ஹெட்டிங் போட்டுட்டு sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் இந்த ஃபார்முலா 6 ரேஷியோஸுக்கும் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இதில் இந்த ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் வேல்யூ, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ sin மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் sin தீட்டா, இந்த வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு sin 90 ப்ளஸ் தீட்டா, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா, இந்த வேல்யூஸில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த டேபிளர் காலம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சம்முக்கும் எந்த குவாட்ரண்ட்டில் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத சைட்டில் மென்ஷன் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.